தாயின் கட்டில் வருமுன் உனக்காய் தாமுயிர் கொடுத்தவரே, காயினை போல் உன்னை கைவிடாமலை கை கொடுத்தெடுத்தவரே, அவரே 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 அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே. தாயின் கட்டில் வருமுன் தாம் உனக்காய் உயிர் கொடுத்த தேவன் அவர். காயினை போல உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை அன்பு கொண்டு மணந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலின் வரிகள் சொல்லுதலாம். அதுபோலவே பிரசங்கி 11:5 ஆவியின் வழி என்னதென்றும் கற்புவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அம்மாவுடைய வயிற்றில் எலும்புகள் எப்படி உருவாகுது, அந்த குழந்தையினுடைய எலும்புகள் எப்படி உருவாகுது, நரம்புகள் எப்படி உருவாகுது, ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி உருவாகுது என்பதை முன்கூட்டியே அறிந்தவர். அவரை போல் நீ தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி தேவனுடைய செயல் அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பிரசங்கி சாலமன் நம்ம பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. இப்போது கற்புதியின் வீட்டில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதுன்னு நீ அறியாயே, அதுபோல் தேவனுடைய செய்கைகளை நீ அறிய மாட்ட. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் அதை நீ அறிந்து கொள்ள முடியாது. மாலையில் அழுகைத்தங்கும் காலையில் களிப்புண்டாகும் சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு இடைப்பட்டு நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தி போஷித்து மற்றொரு முன்னாக வைக்கப்படாமல் நடத்தி எப்படி நடத்தினார். இது எல்லாமே கற்புவதியின் வயிற்றில் எப்படி எலும்புகள் உருவாகுது உனக்கு தெரியாதோ, அதே போல் உனக்கு தெரியாத வழியில் அவனை நடத்தி கொண்டு போய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் அதே போல் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.